வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி ஒரு புது எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் CorelDRAWவில் பார்க்க போகிறது வந்து எப்படி நம்ம ரூலரை நாங்கள் எப்படி டெக்னிக்காக யூஸ் பண்ண போகிறோன்ற ரூலர் யூஸ் பண்ணுறோன்னு போகிறது. நான் ஃபஸ்ட்டு நான் இந்த இன்ச்சஸ் உள்ள சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் நான் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு ஒரு சைஸும் கொடுக்குறேன் 40. நீங்கள் டப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த காலத்துக்கு வரும் 30. ஓகே, நீங்கள் சைஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் கூட அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே சைஸ் காட்டும், விட்த்தும் ஹைட்டும். ஆனாலும் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கல உங்களுக்கு சைஸு உங்களுக்கு டைமென்ஷன் காட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு ரூலர் தேவைப்படும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த ரூலரில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் இருக்குது. இந்த 4 டிஃப்ரெண்ட் ரூலர்ஸும் நான் உங்களுக்கு எப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாங்கள் பேரலர் டிமென்ஷன் சொல்லி இந்த இருக்கிற டூலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரூலரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டராக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.00 இருக்குது. டெசிமல் டூலில் தான் இருக்குது. இங்கே ஏர்லைன் இருக்குது. இங்கே எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஸ்கொயரில் நீங்கள் இந்த மவுஸை கொண்டு போகக்குள்ள நீங்கள் இன்றைக்கி ஒரு நோடுன்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் மவுஸை மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா 40 கரெக்டாக அந்த அமௌண்ட்டை காட்டுது. ரெண்டாவது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க, அடுத்த பாயிண்டில் வைக்கிறீங்க, அந்த மவுஸை ரிலீஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு மவுஸை மட்டும் ட்ராக் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரூலர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூலரில் நீங்கள் இந்த ரெக்டாங்குலரோட தான் இந்த ரூலர் அட்டாச் ஆகிருக்குது. நீங்கள் இதோட சைஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஜஸ்ட்டு 50 கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஓகே, அப்போ அடுத்தது நீங்கள் இந்த ரூலரோட அந்த திக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லைன் திக்னஸ் இருக்குது. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை சைஸுக்கு அந்த திக்னஸ் கூட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேண்டிய நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இங்கே நான் நார்மலாக இந்த சைட் தான் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் கலர் இங்கே வந்துடும். வேண்டிய கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லெட்டரை கூட நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேண்டிய கலரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ரூலரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் வரும். பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 1 கொடுத்துக்கலாம். பாயிண்ட் நீங்கள் வேண்டியது 40னா நீங்கள் 40.5 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் 40.1 40.5 கூட பர்சன்டேஜ் நீங்கள் கட்டாயமாக இதில் 1 கொடுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது 40, நான் 40.2 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் வந்து 40.2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு காமிக்கிறது வந்து 40ன்னு சொல்லி. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 0 கொடுத்துருக்குறீங்க, அதனால. அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் 0.0 கொடுத்தீங்கன்னா சொன்னால் அந்த பாயிண்ட்டை காட்டும். 2 zeros வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு காட்டும். ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஜஸ்ட்டு 40 கொடுக்குறேன். 40 கொடுத்துட்டு பர்சன்டேஜ் நான் 0 பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகே, அடுத்தது சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் வேண்டிய யூனிட்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் கொடுக்கலாம், இன்ச்சஸ்ன்னு ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு mm கொடுக்கலாம், மில்லிமீட்டர்ஸ்ன்னு கொடுக்கலாம், cmன்னு கொடுக்கலாம், சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுக்கலாம். வேண்டியதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே யூனிட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிட்ஸு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஓகே, அடுத்தது வந்து இதை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் நான் அந்த
ரூலர் ஸ்டைலுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா ரூலரில் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணியிருக்குது இந்த டெக்ஸ்ட் த்ரூ டிமென்ஷன் லைன் உள்ளது. நீங்கள் டெக்ஸ்ட் அபவ் டைமென்ஷன் லைன் கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். அதே மாதிரி இது மிடில் இருக்கும், இது வந்து கீழே இருக்கும். இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த டூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ பெர்சன்டேஜ் குறைக்கிறேன். இந்த சைடை பார்த்தீங்கன்னா இது நார்மல், இது நார்மல். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சைடுக்கு வந்திருக்கும், என்னது ரீட் பண்ணுற வியூவுக்கு வந்திருக்கும். அது மாதிரி சில சேஞ்சஸ் வந்து இதில் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ட்ரா பாக்ஸு. இந்த பாக்ஸு கலரு உங்களுக்கு வேண்டிய ஒரு சேஞ்சஸ் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். நான் நார்மலாக பாக்ஸ் எடுத்துடுறேன். ஓகே, நான் இப்படி வச்சுக்கொள்கிறேன். ஓகே, வேண்டிய விஷயங்கள் இந்த ரூலரில் பண்ணுங்கள். ரூலரை நீங்கள் பிரேக் பண்ணுறன்னா கூட ஒரு பிரேக் பண்ணலாம். ஆனால் நான் இப்படி காப்பி ஒன்று எடுத்து வச்சுட்டோன்னு சொன்னேன். இல்லாட்டி ரூலரை கிளிக் பண்ணுறீங்க, Ctrl+C+V கொடுக்குறீங்க, இது காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ரூலர் வந்து இது ரூலராக தான் இருக்கும், இது பிரேக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அப்போ நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மூவ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரூலரை வேறு எங்கே கொண்டு கூட உங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா இது அட்டாச் ஆகியிருக்காது. அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் இந்த ரெக்டாங்குலர் நீங்கள் இதுக்கு வச்சுட்டு இந்த சைஸை கணக்காக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா வரும். ஆனால் நீங்கள் இந்த டிமென்ஷன் சேஞ்ச் பண்ணக்குள்ளே இது ஆட்டோவாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஏன்னா அது அட்டாச் ஆகிடல. ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது ஃபஸ்ட் ரூலர் parallel dimension சொல்கிறோம். இதுக்கு ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் horizontal or vertical dimension உள்ளது. இது வந்து நம்ம எப்படி, இது வந்து முதலுக்கும் இதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, சேம் தான். ஆனால் horizontal நாங்கள் இதை வந்து எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பார்ப்போம். அதுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேரலர்னு உள்ளது வந்து நாங்கள் எந்த ஆங்கிளுக்கு கூட எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் நாங்கள் போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிமென்ஷன் வந்து நார்மலாக உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த சைஸை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஹாரிசான்டலும் வெர்டிக்கலும் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். அதனால் நான் கூடுதலாக அது யூஸ் பண்ணுறது குறைவு. அதனால் அதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆங்குலர் டிமென்ஷன் உள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு டிமென்ஷன் தான். பார்த்தீங்க ரூலர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆங்கிள் எத்தனை டிகிரின்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் நீங்களோட ஆங்கிளுக்கு செட் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரின்னு காட்டும். இப்போ நீங்கள் ஸ்கொயருக்கு எடுத்தீங்கன்னா இந்த 90 டிகிரி இருக்கும். இந்த கார்னரில் கிளிக் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் மவுஸை ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க, 90 டிகிரி காட்டுது. ஓகே, இதிலே சேம் செட்டிங்ஸ் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சேம் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அது ஆங்குலர் டிமென்ஷன். அடுத்தது நான் பார்க்க போகிறோம் செக்மெண்ட் டிமென்ஷன். அதுக்கு நான் வேறு ஒன்று பண்ணணும். வெயிட், எல்லாத்தையும் நான் வெல்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு நாங்கள் டிமென்ஷன் போடணும். எனக்கு இது தனியாக இதுக்கு தனியாக வேணும். அதுக்கான இந்த செக்மெண்ட் டிமென்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ஜஸ்ட் லைனில் ஒரு 1 கிளிக், ஜஸ்ட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள்.
just click move. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இது கட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பாயிண்ட்ஸ் இந்த கட் ஆகிறதுனால தான் அப்படி இருக்குது. அதெல்லாம் delete பண்ணுற பாயிண்ட்ஸை இப்போ நீங்கள் செக்மெண்ட் டூலில் இங்கே கிளிக் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லா டிமென்ஷனும் கரெக்டாக வந்துடும். ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, பாயிண்ட் கால் அவுட்ன்றது. இது வந்து டிமென்ஷன் இல்லை, நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறது, மார்க்கிங்க்கு. இது என்னன்றது நம்ம டைப் பண்ணி ஜஸ்ட் மார்க்கிங்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த டூலை இந்த இடத்துல ஏதாவது நாங்கள் ஃபோன்ட்டெல்லாம் நீங்கள் தேவையான மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.